ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள் வர இருக்கு. அது ஜூனுடைய கடைசி 29ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆணியுடைய 15ஆம் நாள். கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நிறைஞ்ச ஒரு திங்கக்கிழமை. ஏன்னா இந்த திங்கக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு வந்திருக்கு. அப்படி என்ன சிறப்புனா, இந்த திங்கக்கிழமை முழு நிலவு தெரிய போகுது. அப்படிங்கிறப்பயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த நாள் பௌர்ணமியானு. ஆமாங்க, இந்த நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை வர்றதுனால இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. அதுவும் ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி அதிரடியான பௌர்ணமி என்று குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கும். கூடவே இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றது மாறுறது அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பௌர்ணமியில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத அதிரடியாக தெரிஞ்சுக்குங்க. கூடவே இந்த பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரம் சிலது செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஸோ இந்த ஆணி பௌர்ணமியில் கும்ப ராசிக்கு ராஜயோகமும் தொழில் வளர்ச்சியும் பணவரமும் அதிகரிப்பு என்பது குறிப்பிடப்படுது. ஒரே இதில் ராஜயோகம் தொழில் வளர்ச்சி பணவரவு இந்த மாதிரி நிறைய அதிகரிக்கிறதுனால தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி ஆணி பௌர்ணமியானது பிறக்க இருக்கு. இந்த ஆணி பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்கிறாங்க. இதன் காரணமாக புதத்திய யோகமானது உருவாக இருக்கு. கூடவே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் இந்த பௌர்ணமி துவங்குகிறது. குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றனர். இந்த மாதிரி கிரக அமைப்புகளோடு தான் இந்த பௌர்ணமியானது தொடங்குகிறது. ஜூன் 29ஆம் தேதி புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறாங்க. 29ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் பார்வையாக கும்பத்துக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதிரி ஸ்பெஷல் விஷயம் நடக்கிறதன் காரணமாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு பத்ர ராஜயோகங்கிறது உருவாக போகுது. இந்த யோகங்கள் உருவாகிறதோட அடிப்படையிலையும் கிரக அமைப்புகள் அடிப்படையிலும் தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பலன்கள் பரிகாரங்கள் என்னங்கிறத குறித்து இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு 6வது இடத்தில் இருக்கக்கூடிய 2 சுபக்கிரகங்களான குருவும் சுக்கிரனும் 12வது இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ராசிக்கு இருந்து குரு பார்வை விலகி ராசிநாதனுக்கு குரு பார்வை தற்போது உள்ளதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான ஆணி பௌர்ணமி காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை.
அதோடு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. நல்ல வேலைகள் கிடைக்கும். சுப கடன்கள்லாம் கூட உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. வேலையில் மாற்றங்கிறது ஏற்படும். வேலை மாற்றம் இருந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். சிலருக்கெல்லாம் வாகன கடன், வீட்டு கடன், பர்சனல் லோன் அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகிழ முடியும். கடனுக்கெல்லாம் பொருள் வாங்கினாலும் அதனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது அந்த வருமானங்களை பெறுவது ரொம்ப 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 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அதோடு லாபம் அதிக அளவு கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. கிழக்கு திசையில் இருந்து நிறைய லாபங்கள் இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த பௌர்ணமியில் வந்து சேரும். சுக்கிரனோ 7வது இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதனால ஆணி பௌர்ணமி இறுதியுடைய 10 நாட்கள் மிகப்பெரிய மேன்மைகள் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பெண்கள், ஆண்கள் உபயோகமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கூடவே மருத்துவ செலவு கொஞ்சம் வருங்கிறதுனால உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி வக்ரகதியில் 5ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு உள்ளதால் சோம்பலாக இருந்தவர்கள் எல்லாம் வெளியில் வரக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகும். அதோடு எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஜெயங்கிறது ஏற்படும். அம்மாவால் சில மருத்துவ செலவுகள் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கும்ப ராசிக்காரங்க இந்த ஆணி பௌர்ணமியில் நீங்கள் உடல் ரீதியாக நிறைய கவனம் செலுத்தணும். அப்போ தான் முன்னேற்றம் தரக்கூடியதாக சூழ்நிலை உங்களுக்கு அமையும். ஸோ அதனால் கும்ப ராசிக்காரங்க நான் சொன்னது போல் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பணவரவு உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் கல்வி தொடர்பான முயற்சிகள் எது செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும். பணவரவு அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். புதிய முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் எது பண்ணாலும் வெற்றி பெறும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இருப்பினும் உடல்நலம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் எதிர்கால தொடர்பான விஷயங்களில் அக்கறை காட்ட வேண்டும். சிவபெருமான் வழிபாடு மற்றும் ஆன்மீக ஈடுபாடு இந்த டைம் நீங்கள் செய்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை, மன நிம்மதியை வழங்கும். பணவரவு, சந்தோஷம் இரண்டிலுமே சாதகமான முன்னேற்றமும் காணப்படும். இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போதான் உங்களுக்கு மெயின் பரிகாரமே வரப்போகிற ஆணி பௌர்ணமியில் செல்வ வள உயர இப்படி வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி, தெய்வ சக்தி அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதிலும் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆடி மாத பௌர்ணமியை தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆனி மாதத்தில் தான் நிறைவு செய்கிறார். தை முதல் ஆனி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படுது. அதுலேயும் இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கு சுக்கிரனுக்கு உகந்த திங்கக்கிழமையில் பௌர்ணமி இணைந்து வருவதால் இது தவறவிடக்கூடாத அபூர்வ பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. இந்த சமயத்தில் மகாலட்சுமி மனமகிழும்படி வீட்டில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ வளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு என்பதால் இதை உங்கள் ராசிக்காரங்க அனைவரும் செய்வது சிறப்பானது.
ஆனி பௌர்ணமி என்று காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து வைங்க. பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான அவர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருளான ஏலக்காயில மாலை கட்டி மகாலட்சுமி படத்திற்கு அணிவிங்க. எத்தனை எண்ணிக்கை வேண்டுமானாலும் மாலை கட்டி போடுங்க. இந்த தினம் கரெக்டாக திங்கக்கிழமை என்பதால் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால பௌர்ணமி முழுசாக இருக்கிறதுனால காலை 7:45 மணிக்கு பிறகு எப்போ வேணாலும் இதை பண்ணுங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடைகள் எல்லாமே அகலும், செல்வ வளம் உயரும். ஸோ இதுதான் பரிகாரம், நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.